இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம குழந்தை வளர்ப்பு பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இது எல்லாத்தையுமே நீங்கள் நடைமுறைப்படுத்திட்டு இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருப்பது மிக அவசியம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு தொடர்பு, கருத்து பரிமாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குழந்தை வளர்ப்பில் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு நல்ல தொடர்பு இருப்பது அவசியம். ஏன் அப்படின்னா, ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல கருத்து பரிமாற்றம் இருக்கும்போது அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக வளருவார்கள். ஒத்த சிந்தனை உங்களுக்குள்ள இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல குழந்தை வளர்ப்பு சரியாக இருக்காது. அதே மாதிரி தாய் தந்தைக்கும் ஒத்த சிந்தனை இருக்கணும். பிள்ளைகளை குறித்து ஒத்த சிந்தனை இருக்கணும். தாய் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க, தந்தை ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. தாய் சொல்கிறாங்க நான் டெல்லிக்கு போகணுன்னு சொல்கிறாங்க, தந்தை சொல்கிறாங்க நான் கன்னியாகுமரி போகணுன்னு சொல்கிறாங்க. இப்படி ஆளுக்கு ஒரு திசையில் யோசிச்சா என்ன ஆகும்? அதனால் குழந்தை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தை இருவரும், அதாவது பெற்றோர்களுக்கு உள்ள கூட ஒரு கருத்து ஒற்றுமை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் தாய் தந்தை ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தைங்களை நல்லபடியாக வளர்க்க முடியும். அந்த குழந்தைங்களோட எதிர்காலமும் நல்லபடியாக இருக்கும். இப்போது ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். சென்ட் ரென்பா அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுக்கும் இவங்களுடைய தந்தைக்கும் சரியான ஒரு கம்யூனிகேஷன் இல்லாததுனால அவங்க தந்தையை விட்டு இவங்க விலகியே இருந்திருக்காங்க. இதனாலேயே இவங்க தனியாக வீடு எடுத்து வசிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு புதிய மாற்றம் வந்தது, புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டான்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நான் ஒரு புரிதல் இல்லாத எதிர்மறையான சூழ்நிலையில தான் வளர்ந்தேன். என்னோட டீனேஜ் பருவத்தில் சுதந்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக வீட்டை விட்டே ஓடி போயிட்டேன். உன்னோட வாழ்க்கையில நீ எப்பவும் எதையும் சாதிக்க போறதில்லைன்னு அப்பா எப்பவுமே நெகட்டிவாவே பேசுவாரு. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர் வளர்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ஊதாரி நண்பர்களோட சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சேன். மது அருந்தவும் சிகரெட் பிடிக்கவும் ஆரம்பிச்சேன். நான் 12 வயசுல இருந்தே ஆபாச படங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாம நான் பல வருடங்களா ஆபாச படத்துக்கு அடிமையாகி மூழ்கி போயிருந்தேன். என்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்னோட தவறான பழக்கம் தெரிய வந்துச்சு. அதனால அவங்க தவறான நண்பர்கள் கூட சேரக்கூடாதுன்னு அறிவுரை சொன்னாங்க. ஆனா நான் அவங்க பேச்சை எப்பவும் கேட்டதே கிடையாது. அதனால என்ன ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல்ல சேர்க்கலான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. உண்மையை சொல்ல போனா ஹாஸ்டல்ல நானும் மது அருந்த ஆரம்பிச்சேன், புகைப்பிடிக்கவும் ஆரம்பிச்சேன். இதெல்லாம் நான் யாருக்கும் தெரியாம தான் செஞ்சேன். என்னோட ஹாஸ்டல்ல எல்லாரும் சாயங்கால நேரத்துல டிவோஷனல் மீட்டிங்க்கு போகணும்னு ஒரு சட்டம் இருந்தது. அதுல சேர்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஆனா எல்லா பசங்களும் அதுல சேரணும்னு ஒரு சட்டமே இருந்துச்சு. அதுல வார்டன் தேவனோட வசனங்களை பத்தி அவரோட அன்பை பத்தியும் சொல்லுவாரு. ஆரம்பத்துல எனக்கு இது போர் அடிச்சது. ஏன்னா நான் வீட்டுல இருந்த வரைக்கும் சர்ச் பக்கமே போனதில்லை. இதுல எனக்கு ஆர்வமும் இருந்ததில்லை. ஒரு நாள் சாயங்காலம் மிகவும் போதையில இருந்தேன். அப்போ அந்த டிவோஷனல் மீட்டிங்ல வார்டனா இருந்தவரு என்னிடம் வந்து ஒரு கேள்வியை கேட்டாரு. செண்டி, இன்னைக்கு நீ இறந்து போயிட்டன்னா சொர்க்கத்துக்கு போவியா அப்படின்னு கேட்டாரு. இந்த வார்த்தை என்ன உலுக்கிடுச்சு. ஏன்னா நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் வார்டன் பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை சொன்னாரு. ரோமர் 10:9. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போது நான் என்னுடைய பாவங்கள்ல மூழ்கி போயிருந்தேன் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நான் என்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் மற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தேவனாகவும் என்னுடைய இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உணர்ந்து கொண்டேன். நான் காலையில எழுந்ததும், ஆண்டவரே என்ன ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்யுங்கள் என்று ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். இதுதான் என்னுடைய ஜெபமாக இருந்தது. கெட்ட சிந்தனையிலிருந்து வெளியே வரவும் அடிக்கடி என்னுடைய மனதில் நல்ல சிந்தனைகள் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் இரவு முழுக்க பிரசங்கங்களை கேட்டேன். ஆபாச படங்களை பார்ப்பதை நிறுத்திய பிறகும் பல நாட்கள் வரைக்கும் அதை பத்தின சிந்தனைகளும் பாவம் நிறைந்த காட்சிகளும் வந்துகிட்டே இருந்தது. என்னுடைய சிந்தனையை தூய்மைப்படுத்துறதற்காக நான் இரவு முழுக்க போதனைகளை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் என்னை சர்ச்சுக்கு போகவும் வசனங்களை படிக்க மற்றும் ஜெபம் செய்ய தூண்டக்கூடிய நண்பர்களை அனுப்பி வச்சாரு. இதன் காரணமா நான் தேவனுக்குள்ள வளர ஆரம்பிச்சேன்.
இப்போ 12 வருடங்கள் கழிந்து விட்டது. தேவன் என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் எனக்கு விடுதலை தந்து விட்டார். என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை பார்த்த பிறகு என்னுடைய தந்தையின் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றம் வந்துவிட்டது. உங்களுடைய பெற்றோரை மதியுங்கள் என்று பைபிளில் சொன்னது போல நான் என்னுடைய தந்தையை மன்னிக்க முடிவு செய்தேன். இன்றைக்கு எங்கள் இருவருக்கும் இடையே நல்ல உறவு இருந்து வருகிறது. நான் ஒரு சிறு விஷயத்தை கற்றுக்கொண்டேன். உண்மையான விடுதலை ஆண்டவரிடம் மட்டுமே கிடைக்கிறது. அதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். சென்ட் இரம்பாவுடைய சாட்சி உங்க எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா அந்த பிள்ளைங்க வழி தவறி போயிடுவாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நிறைய பெற்றோர் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அவங்க பிள்ளைகள் கூட நேரத்தை செலவழிப்பது கிடையாது. ஆனால் அப்படி இல்லாமல் அவங்களுடைய குழந்தைகளோடு அவங்க அமர்ந்து பேசணும், நல்ல கருத்து பரிமாற்றம் இருக்கணும். ஒரு நல்ல தொடர்பு குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே இருக்கும்போது அந்த பிள்ளைங்க நல்லபடியாக வளருவாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேனே. ஒரு கழிவு நீர் செல்லக்கூடிய அந்த குழாயை எடுத்துக்கோங்க. அந்த குழாயில் ஏதோ ஒரு அடைப்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கழிவு நீர் போகக்கூடிய அந்த ஃப்ளோ கட் ஆகிட்டு அப்படின்னா அது திரும்ப என்ன ஆகும், ரிட்டன் அப்படியே வந்து வீடு ஃபுல்லாக சேதமடைஞ்சிரும், வீடு ஃபுல்லாக நார ஆரம்பிச்சிடும். அப்படிதானா? அந்த அடைப்பை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ சரியாக இருக்கும்போது அது சரியான கழிவு தொட்டிக்கு போய் அந்த கழிவு நீர் அப்படி போய் சேர்ந்துடும். அப்போ அந்த ஃப்ளோ வந்து சரியாக இருக்கணும். அதே மாதிரி தான் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் வந்து தொடர்பு வந்து ஒரு ஃப்ளோ சரியாக இருக்கணும். ஒருவேளை அது சரியில்லை அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். உங்கள் குடும்ப உறவுகளுக்குள் நிச்சயமாக ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்தும். கதவை திறந்து மூடும்போது கூட கீச் கீச்சின்னு சில நேரம் சத்தம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அதில் விட்டோம் அப்படின்னா அந்த கீச் கீச்சுங்கிற சத்தம் வந்து வராது, அந்த ஃப்ளோவும் சரியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட உரையாடல் இருந்து கொண்டே இருக்கணும். அந்த எண்ணெய் மாதிரி தான் அன்பு. உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் அன்பாக இருக்கும்போது, உரையாடல் தொடர்ந்து நடக்கும்போது, கருத்து பரிமாற்றம் இருக்கும்போது குடும்ப உறவு பலப்படும். அந்த குழந்தை வளர்ப்பு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்காக பைபிள்லேருந்து ஒரு வசனம் வாசிக்கிறேன். கொலோசேயர் 4:6. அவன் அவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. உங்கள் வார்த்தையில் கிருபையும் உப்பும் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. உங்கள் வார்த்தைகள் இனிமையாக இருக்க வேண்டும்னு இன்னொரு வசனம் சொல்லுது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இனிமையாக இருக்கா? உங்கள் குழந்தைங்க கிட்ட சில நேரம் நீங்கள் சிடுசிடுன்னு ரொம்ப கடினமாக தான் பேசுகிறீங்க. அப்படி இருந்தால் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அந்தளவு சிறப்பானதாக இருக்காது. அதனால் இனிமேல் நீங்கள் கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை பேசுங்க, அன்பான வார்த்தைகளை பேசுங்க. அப்படி இருக்கும்போது அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்ப்போம். இந்த பிப்ரவரி ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி தேசிய சேனலில் ஹார்ட்மேன் காலேஜ் பரேலியில் இருந்தும் பெஹ்ராம்பூரா அகமதாபாத் CNI சர்ச்சில் இருந்தும் The Indoor Pentecostal Church of God இண்டோரில் இருந்தும் பன்வேல் சென்ட் பீட்டர்ஸ் மார்த்தோமா சர்ச் நவி மும்பையில் இருந்தும் கலர்ஸ் டிவி மற்றும் CBN இந்தியா யூடியூப் சேனலிலும் ஒளிபரப்பாகிறது. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. குழந்தை வளர்ப்பு தொடரில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும், ஒரு நல்ல தொடர்பு இருக்கணும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை முழு ஈடுபாட்டோட ஒரு அக்கறையோட நம்ம செய்யணும்.
ஆனால் நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்கள் எப்போவுமே பிஸியாக தான் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் வேலை நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். பிள்ளைகளை பார்ப்பது கூட நமக்கு நேரம் கிடையாது. ஆனால் அப்படியே நேரம் கிடைத்தாலும் கூட ஒரு கையில் மொபைல் ஃபோன் வச்சு நம்ம அதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குடும்பமாக ஒன்றா சேர்ந்து சாப்பிடணும்னு உட்கார்ந்தா கூட சாப்பாடு போட்டிருக்கோம், ஆனால் ஃபோனில் கவனத்தை வச்சுட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கூட கிடையாது. அந்த ஃபோன் மேலே கவனத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இப்படி இருந்தால் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தொடர்பு நல்லபடியாக இருக்காது. இது ஒரு நல்ல குழந்தை வளர்ப்பு அல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடணும், கருத்து பரிமாற்றம் பண்ணணும், இனிமையான வார்த்தைகளை பேசணும். அதுதான் முக்கியம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுங்க. அதுதான் ஒரு நல்ல சூழலை உருவாக்கும். இப்போது ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்ப்போம். நம்முடைய நேயர் ஒருத்தங்க இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. என்னுடைய பிள்ளை டீனேஜ் பருவத்தில் இருக்கிறது. அவனுக்கு எது சரி எது தவறு என்று விளக்குவது எனக்கு கடினமாக இருக்கிறது. நான் என்ன செய்வது? ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் டீனேஜ் பிள்ளைங்க இருக்காங்க. நம்ம அவங்களுடைய சிந்தனையோடு ஒத்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க பார்க்கின்ற சிந்தனை வேறு, கோணங்கள் வேறு, நம்முடைய பார்க்கின்ற சிந்தனை வேறு, நம்முடைய அனுபவங்கள் வேறு. நம்முடைய அனுபவத்தை நம்ம அவங்க மேலே திணிக்கவும் முடியாது. அதை அவங்க கேட்கறக்கூடிய நிலைமையிலையும் இல்லை. அதனால் ஒரு நிர்பந்திக்கக்கூடிய நிலைமையில நீங்கள் இல்லாமல் அவங்க கூட ஒரு நட்புறவை வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பாராட்டுங்க, அவங்க திறமையை பாராட்டுங்க, இனிமையான முறையில் பேசுங்க. அவங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் கூட அதை நாசுக்காக அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் எந்த ஒரு வீண் வாதமும் செய்யாதீங்க. வீண் வாதம் ஒரு வெற்றியே கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட அன்பாக பேசுங்க. இனிமையான வார்த்தைகளால் அவங்க செய்த தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டலாம். ஆனால் நமக்கு தேவனுடைய உதவியும் இதில் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் தேவனிடத்தில் ஜெபம் செய்யுங்க. பைபிள் வசனங்களை தொடர்ந்து வாசியுங்க. இப்படி செய்யும்போது உங்கள் டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்க முடியும். உங்கள் சந்தேகத்திற்கான பதில் இப்போ கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்ககிட்டையும் இது போன்ற கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதற்கு சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் பதில் தருவோம். இப்போது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். இப்போது எனக்கு ஸ்டேட் லெவலில் தங்கப்பதக்கம் கிடைத்திருக்கிறது. நான் ஒரு ஸ்டேட் லெவல் சாம்பியன். நேஷனல் லெவலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் 2 முக்கிய பில்லர்கள் இருக்கிறது. முதலாவது பரலோக பிதா, அவரால் தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். 2வது பில்லர் என்னுடைய பெற்றோர்கள். அவர்கள் எப்போதும் எனக்கு உத்வேகம் தருகிறார்கள். எனக்கு எது தேவையோ அதை நிறைவேற்றி தருகிறார்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு நல்ல கம்யூனிகேஷன், ஒரு நல்ல தொடர்பு இருப்பது அவசியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது தான் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும். அதனால் கருத்து பரிமாற்றம் ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அதற்கு நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு அமர்ந்து இனிமையான முறையில், இனிமையான வார்த்தைகளில், அன்பான வார்த்தைகளில் நீங்கள் பேசணும். எந்த வயதுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இப்படி நீங்கள் இனிமையான முறையில் பேசும்போது நிச்சயமாக அவங்களுடைய ஒரு நட்புறவு நல்லா இருக்கும், அவங்களுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களுக்கு நல்ல பிள்ளைகளை தந்திருக்கீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் கூட நிறைய பெற்றோர் பிள்ளைகளோட நேரத்தை செலவழிக்காமல் அவங்களுடைய வேலையில் பிஸியாக இருக்காங்கப்பா. ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிக்க நீங்கள் உதவி செய்யுங்க.
ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட தகப்பனே இனிமையான வார்த்தைகளில் பேசி உறவாட நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்களுக்குள்ள உள்ள ஒரு நல்ல கருத்து மாற்றம் ஏற்பட நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த கம்யூனிகேஷன் குழந்தை வளர்ப்பில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட கம்யூனிகேஷனில் வளரக்கூடிய பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லபடியாக இருக்கு ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க. எப்படி வளர்க்க வேண்டும்ங்கிற ஞானத்தை பெற்றோர்களுக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய கிருபை எங்களுக்கு சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அப்பா, டீனேஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, அவங்க கூட நாங்கள் ஒரு நல்ல நட்பில் இருக்க உதவி செய்யுங்க. பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒரு அரவணைப்பில் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உங்கள் அன்பை நாங்கள் அவங்க மேலே காட்ட நீங்கள் உதவி செய்யுங்க. எந்த ஒரு பாவத்திலும் விழுந்து போகாதபடிக்கு உம்முடைய பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீ இயேசுவின் மூலமா ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்வார். உங்க பிள்ளைகளோட ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருப்பதற்கு அவர் உங்களுக்கு துணை நிற்பார். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதீர்கள். கொலோசையர் 3:20-21. இந்த வசனம் ஒரு குடும்ப கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லுது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அதே மாதிரி பெற்றோர்களும் பிள்ளைகளை கோபமூட்டக்கூடாது, அன்பா நடக்கணும், இனிமையான முறையில் நடக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லுது. நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்ப கட்டமைப்பை பெற வேண்டும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள பிரார்த்திக்கிறோம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம். Surprise you what the Lord has done. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one. Count your many blessings, see what God has done. Are you ever burdened with the load of care? Does the cross seem heavy you are called to bear? Count your many blessings, every doubt will fly, and you will be singing as the days go by. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one. Count your many blessings, see what God has done. So amid the conflicts, whether great or small, do not be discouraged, God is over all. Count your many blessings, angels will attend, help and comfort give you to your journey's end. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one. Count your many blessings, see what God has done. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one. குழந்தைகள் பாடிய ஆராதனை பாடலை நம்ம பார்த்தோம். இந்த பாடலை பாடிய குழந்தைகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்த்த சாட்சிகளின் மூலமா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, ஒரு நல்ல தொடர்பு இல்லை அப்படின்னா அந்த பிள்ளைகள் வழி தவறி போயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி இல்லாதபடிக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னா இனிமையான முறைகளில் நம்ம பிள்ளைங்கக்கிட்ட பேசணும், அன்பான வார்த்தைகளை நம்ம பேசணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதுதான் ஒரு நல்ல குழந்தை வளர்ப்பாக இருக்குது. இப்படிப்பட்ட நல்ல குழந்தை வளர்ப்பை உங்களுடைய குடும்பத்தில் இருக்க தேவன் கிருபை செய்யட்டும். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.